அதே மாதிரி அட்சய திருதியை நாள் அன்னைக்கு நான் ஒரு 10 பேருக்கு, எனக்கே வசதி கம்மினே வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 10 பேருக்கு ஒரு புளிசாதம் பொட்டலம் வாங்கி தரேன். அடுத்த அட்சய திருதியை அன்னைக்கு நான் 1,00,000 ரூபாய்க்கு தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோட வசதியும் வாய்ப்பும் அந்தஸ்தும் செல்வாக்கும் ஏறும். சோ அட்சய திருதியை நாள் அன்னைக்கு தங்கம் வாங்குறீங்களா, சந்தோஷமா வாங்குங்க. தானம் பண்றது அப்படின்றது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நீ 10,000 ரூபாய்க்கு ஒரு தானம் பண்ற அப்படின்னா, அடுத்த வருஷம் நீ 1,00,000 ரூபாய்க்கு தானம் பண்ணுவ. இந்த வருஷம் நீ 1,00,000 ரூபாய்க்கு தானம் பண்ற அப்படின்னா, அடுத்த வருஷம் நீ 10,00,000 ரூபாய்க்கு தானம் பண்ற அளவுக்கு உன்னோட வசதியும் வாய்ப்பும் ஏறும். இதுதான் அட்சய திருதியினோட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். சோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, தங்கம் வாங்குங்க, தப்பில்ல. அது அந்த ஒரு கான்செப்ட வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் தங்கம் வாங்குறாங்க. சோ இந்த அரிசி பருப்பு உப்பு புளிக்கே ஏறுது இல்ல, அப்ப தங்கமும் ஏறும். உண்மைதான், தங்கமும் ஏறும், இன்க்ரீஸ் ஆகும். இப்ப தங்கம் எல்லாராலையும் வாங்க வசதி இருக்கா? வாங்க முடியாது. ஏன்னா சிலருக்கு தான் வாங்க முடியும், வசதி வாய்ப்பு இருக்கு.